எனக்கு எல்லாமே ஒரு பாடங்க. நான் இப்போ அங்கே ஒர்க்கில் இருக்கும்போது எத்தனை கால்ஸு அண்ணா அதான் நம்ம தேவை இருக்கிற வரைக்கும், அதாவது நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கும்போதெல்லாம் எத்தனை பேர் கால்ஸு எல்லாம் எனக்கு ஒரு பாடம். அதுவும் இது ஒவ்வொன்று கற்றுக்கிறது நல்லா தான் இருக்குது லைஃப்பில். இப்படி இருக்கும்போதெல்லாம் ஒருத்தர் ஒரு கால் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிகிற வரைக்கும் தான் எல்லாம் வச்சு கூப்பிடுவானுங்க, அண்ணாம்பானுங்க, அண்ணாம்பானுங்க. அது கூட சொல்ல வேண்டாம். ஒரு ஆள் அதெல்லாம் விடுங்க. ஒரு ஆள் எப்படி இருக்கிறீங்க, இல்லை எப்படிடா இருக்க, இப்போ தான் புரிஞ்சுது. இன்னும் அடுத்த சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம். பணம் தான். ஆனால் மரணத்துக்கு முன்னால் பணம் செய்ய முடியாதுல்ல. அது ஒன்று உண்மை தானே. என்னதான் பணம் வச்சுருந்தாலும் உயிரை வச்சு காப்பாற்ற முடியுமா? நல்ல வேலை கொஞ்சம் மனசில் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தான். அது இப்போ தான் இப்போ ஒரு 2 வாரமாக தைரியம் இருக்குது. பாட்டி ஒரே ரூமு, இது மாத்திரை சாப்பிட்டாச்சு, இன்னும் தூக்கம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டே தான் படுத்திருப்பேன். ஏதாவது ஒன்று பார்ப்போம். நம்ம எல்லா பாடம் கற்றுக்கிறது நல்லதா. பாவம் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலையோ, பாவம் பெரிய பெரிய வேலையாக இருக்கும். மலையை முறிக்கிற வேலையாக கூட இருக்கலாம் கூப்பிடாதவங்களுக்கெல்லாம். நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்மளுக்கு அப்படி தோன்றது ஒரு லூஸாக கூட இருக்கலாம். நான் கூப்பிட்டான் சரியாச்சு, கூப்பிடாட்டி மயிராச்சு. நல்லா இருக்கட்டும். அவ்வளோதான். நல்லா இருப்போம் எல்லாம் நல்லா இருப்போம். அந்த குஷி படத்தில் ஒரு டைலாக் வரும், அது நல்லா இருக்கும். அவ்வளோதான். என்ன அதான் எல்லாம் கற்றுட்டாச்சு, எல்லா வழியும் பார்த்தாச்சு. அடுத்த சர்ஜரி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடுத்த பெயின் இருக்குது. அது இதே மாதிரி தான் செய்வாங்க. அப்போ ஒரு 5 days அவரே சொன்னார், 5 days அங்கே ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க, ஒரு 15 days ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்ப்போம், நடக்கிறது பார்ப்போம். சாகவா முடியாதுக்காக டெய்லி ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் போய் பயந்துக்க முடியுமா? சாவு மரணத்தையும் வரவேற்கணும்ல. இத்தனை நாளாக வலி இருந்து இப்போ 2 நாளாக தான் வலி இல்லை. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தது, இப்போ பரவாயில்ல.